ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நான் வீடியோ போடணுன்னா என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்காக அவங்க எதிர்பார்ப்பாங்களேன்னு சொல்லிட்டு விடாமல் போடுவேன். நைட்டு 11 மணி ஆனால் கூட வீடியோ போடுவேன். எல்லாம் சொல்லுவாங்க, என்ன அவ்வளோ லேட்டாக போடுறியேன்ட்டு. எப்படியும் அவங்க வந்து என் வீடியோக்காக எதிர்பார்ப்பாங்களே, அவங்களுடைய எதிர்பார்ப்பு தீரணுன்ற ஒரு நினப்பில் ரொம்ப இதுவாக நான் இருந்தேன். ஆனால் இப்போ வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அந்த அளவுக்கு எதிர்பார்ப்புன்றது அப்போ வந்து ரொம்ப என்னுடைய ஃபாலோவர்ஸ் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஃபாலோவர்ஸ்க்கு ரொம்ப இடம் கொடுப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய பேர் மனசில் என்ன இடம் கொடுத்துருக்குறாங்க. அதனால் அவங்களுக்காக 11 மணி ஆனாலும் அது போஸ்ட் ஆகிறதே லேட்டாகும். 12 மணி ஆகிடும். என்னடா இது இவ்வளோ லேட்டாக மெதுவாக போஸ்ட் ஆகும். அந்த அளவுக்கு கெடுபிடி. அந்த அளவுக்கு ஒரு ஒரு போஸ்ட்டை பண்ணால் அது போஸ்ட் ஆகிறதுக்கே மெதுவாக 12 மணி தாண்டுற அளவுக்கு, அந்த அளவுக்கு என்னென்னமோ நடக்கும் எனக்கு. இப்போ லாஸ்ட் வீடியோ கூட யூடியூப்பு சுத்தமாக எனக்கு வந்து ரெக்கமெண்டேஷனே கிடையாது, வியூஸே கொடுக்கறது கிடையாது. ஆக்சுவலாக அது வியூஸ் கொடுக்கணும். வீடியோஸ்க்கு வந்து ஒருத்தரை வந்து என்கரேஜ் பண்ணாதான் வந்து யூடியூப் என்கரேஜ் பண்ணாதான் அவங்க வந்து பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. இப்போ அதை வந்து பல பேர் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, அதுவும் என்னுடைய போஸ்ட் மட்டும், என்னுடைய வீடியோ மட்டும் அப்படி என்ன இருக்க போகுது வீடியோவில்? அதை போய் அவ்வளோ செக்கிங்ன்ட்டு ப்ராசஸிங்லேயும் செக் பண்ணுறோன்ற மாதிரி பிடிச்சி வச்சு செக் பண்ணுவோம். ஏன்னா என் வீடியோ மட்டும் ஏதோ டக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களாம். 3rd person கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு யூடியூப்காரங்க அதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் ஒன்றுமே இருக்காது கணக்கில் பார்த்தா. அவ்வளோ மோசம். எனக்கு மட்டும்தான் அது மாதிரி நடக்கும். அதே நிலையில் தான் இருக்குது. நடக்கிற நடவடிக்கைகள் எல்லாம் மாறுதல் கிடையாது. ராத்திரியில் ரோந்து போலீஸு ரோந்து பார்த்துக்கிட்டே போகணும் கணக்குப்படி. அவங்க இப்போல்லாம் ரோந்தெல்லாம் போகிறது கிடையாது. ஜெயலலிதா அம்மா இருந்த பீரியடில் வந்து அது வேறு. இப்போல்லாம் நினச்சி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஐயா, அப்போ போலீஸ்க்கு அந்த டிபார்ட்மெண்ட்டே வந்து ஒரு இதுவாக இருந்தாங்க. மக்களுக்காக நம்ம இருக்கிறோம், மக்களுக்கு பாதுகாப்புக்காக தான் நாங்கள் இருக்கிறோன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபோன் பண்ணால் உடனே ரெஸ்பான்ஸ் இருக்கும். இவங்க இப்போல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் ஒன்றுமே அதெல்லாம் போயிடுச்சுமா எல்லாம்ன்ற மாதிரி லெவலில் அவங்களே சொல்கிறாங்க. ஒரு தெரு இருந்தால் ரோந்து போலீஸுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஏரியாவில் ரோந்து போலீஸ் போது அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரீட் சொன்னால் நல்லா கரெக்டாக புரியணும், அந்த ஸ்ட்ரீட்டுக்கு கரெக்டாக வரணும். அதுக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்ன்ட்டு, நைட்டில் அவங்க தூங்கணும்ல, அதுக்காக வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்ட்டு, எங்கேம்மா எங்கே நம்ம ராத்திரி நேரத்தில் ஃபோன் பண்ணால், அப்போ கூட நமக்கு பிரச்சனை இருந்தால் தானே ஃபோன் பண்ணோம். சும்மா போலீஸ் போனோம். அந்த டைமில் எங்கே எங்களுக்கு அட்ரஸ் தெரியலாமா, எங்கே எந்த தெரு அதுவாங்க நல்லா அட்ரஸ் கிளியராக சொல்லி அப்படி இப்படி ஒன்று சொன்னால் கூட ஈஸியாக அப்படி வர வேண்டியது போய் கீழே வந்து நிற்கணுமா நான் ராத்திரி நேரத்தில்? பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சிங்கிளாக இருக்கிறோம் லேடி, சீனியர் சிட்டிசனு அப்படியெல்லாம் நம்ம சொல்லும்போது பாதுகாப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரோந்து போலீஸு ரோந்து வர சொன்னால் கீழே வந்து நில்லுங்க, ரோட்டில் வந்து நில்லுங்க மிட் நைட்டில். அப்போ எப்படி இருக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு சரியாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை மனுஷனுக்கு. ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட் சரி இல்லாததுனால எல்லா பிரச்சனைகளும் இருக்குது. அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை யூஸ் பண்ணிக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. சாதாரண மக்களுக்கு தான் அது எந்த விதமாகவும் யூஸ் பண்ணிக்க முடியல. யார் யூஸ் பண்ணிக்கிறாங்க? அரசியல் செல்வாக்கு படைத்தவங்கள யூஸ் பண்ணிக்கிறவங்க இருக்காங்க பாருங்கள். செல்வாக்கு படைத்தவங்க அவங்களுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த பேரை வச்சு
இவங்க அதனே இதனே இல்லாததெல்லாம் சொல்லி தனக்கு சாதகமாக நடத்திக்குவாங்க. அப்போ எங்கேருந்து நியாயமாக நடப்பாங்க இப்போ போலீஸ்காரங்க? அப்படி தான் இருக்குது நாட்டில். அப்போ காவல்துறை அவங்களுடைய கடமையை சரியாக செய்யலைன்னா நம்ம என்ன பண்ணணும்? நாமளே அந்த லெவலில் நம்ம இருக்கணும். காவல்துறை எப்படி காவல் காக்குதோ அதே மாதிரி நம்மளை காவல் காத்துக்கணும். அதுதான் இப்போ நடக்குது. தினமும் வராங்க இவங்க, ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, நான் சத்தம் போடுறது, என் தூக்கத்தை கெடுக்கிறாங்க. நேற்று நைட்டு கூட சொல்கிறேன், ஒரு பொம்பளை இருக்கிற வீட்டாண்ட வீட்டு கதவாண்டகாக நிற்கக்கூடாது யாரும். அசிங்கம் கிடையாது. நல்லா கேட்டு விட்டேன் நான். எப்படி வீட்டுக்கு வெளியில் வீட்டை திறக்கிறதுக்கே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறது? செய்யலாமா? தனியாக ஒரு பொம்பளை இருக்கும்போது ஒரு சீனியர் சிட்டிசன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். அப்போது ஒன்று பாதுகாப்பு இல்லை ஐயோ சிம்பத்தி அந்தாவது காட்டணும், அதையும் கிடையாது. அவங்களே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி களவாடணுமா? என்ன திருடுறதுக்கு பிளானு? டெய்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்று நான் நல்லா கேட்டுவேன், அதுக்கு முன்னாடியும் கேட்டேன், அதுக்கு முன்னாடினாலும் டெய்லி நடக்குது அதே கதை. அதுதான் வீடியோ போடாமல் இருக்கேன். ஏன்னா இந்த வீடியோலாம் பார்க்குறாங்க, அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் பார்க்குறாங்க. வீடியோ பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியே நடக்கிறாங்க. வீடியோக்கு தகுந்த மாதிரி வீடியோவில் நம்ம ஏதாவது சொன்னோன்னா அதுக்கு இது பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஏன் என்னுடைய வீடியோ மட்டும் வெறும் என்னுடைய ஃபாலோவர்ஸ் மட்டும்தான் பார்க்குறாங்க? யூடியூப்பு வியூஸே கொடுக்குறது கிடையாது. அப்படி பிடிச்சு வைக்கிறாங்க. எதுக்காக அப்படி செய்கிறாங்க? எல்லாம் செய்ய வைக்கிறாங்க. ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் அப்படியே செக்கிங்னு மணிக்கணக்கா இன்ட்ரெஸ்ட்டு காட்டணும், அது கிடையாது. ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கணும், அதுவும் கிடையாது. சரின்னு இந்த நேரத்தும் ஒரு சத்தம் போட்டேன். சத்தம் போட்டோம்னா டக்குன்னு வீட்டுக்குள்ளே போயிடுவோம். ஏன்னா எதிர் வீடு தானே, அதுக்கு பக்கத்து வீட்டில் கூலி ஆளுங்க 2 போர்ஷனில், அந்த போர்ஷன்லேருந்து ஆளுங்க வந்தால் தெரியும். இந்த எதிர் இருக்க வெளியில் வந்து நம்ம வீட்டாண்ட எந்த நேரம் என் வீட்டில் என்னத்தை அவங்களுக்கு வேலை? ஏதோ சாப்பிட்டோமா தூங்கணுமா அதை விட்டுட்டு நம்ம வீட்டாண்டியே வந்து நோண்டிக்கிட்டு உள்ளே வந்து என்ன இது? அது சொன்ன நேற்று சத்தம் போட்டேன் நைட். வீட்டாண்டு முதல்ல ஒரு பொம்பளை இருக்கிற வீட்டாண்ட வெளியில் அந்த கதவாண்ட கூட நிற்கக்கூடாது, தப்பு அது. எதுக்கு அவங்களுடைய இது புத்தி? அவங்களுக்கு எத்தனை தடவை சொன்னால், மனுஷனுக்கு ஒரு தடவை சொன்னாவே புத்தியில் ஏறணும். அவங்க அடுத்தவங்க நீ இது மாதிரி செய்யன்னு சொல்லிட்டு கையில் பணத்தை அள்ளி கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க, அந்த பணத்துக்காக இவங்க செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பணத்துக்காக இவங்க செஞ்சாங்கன்னா அது நிலைக்குமா? அவங்களுக்கு அது நிலையாக இருக்குமா? அது எவ்வளோ பாவப்பட்ட பணம் அது. அது குடும்பத்தையே ஆட்டி படைக்கும். அதெல்லாம் நான் சொன்னேன், குடும்பத்துக்கு அது கேடு. அது அப்படிப்பட்ட பணம் ஒரு அதுவும் எனக்கு செய்கிற துரோகம், எனக்கு செய்கிற இது கடவுளுக்கு செய்கிறதுக்கு சமம். ஏன்னா இயற்கை அருள் எனக்கு இருக்குது. எல்லாம் சொல்லுவாங்க கடவுள் அருள்னு சொல்லுவாங்களே, அந்த அருள் எனக்குள்ளே இருக்குது. நான் இதுவரையும் நான் நோட் பண்ணியிருக்கேன், நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரையும் இயற்கையின் அருள் இருக்குன்றது நான் கண்டுபிடிச்சது சில மாதங்கள் முன்னாடி தான் கண்டுபிடிச்சேன். எல்லாத்தையும் ஃப்ளாஷ்பேக் மாதிரி எல்லாத்தையும் யோசித்து பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு அருள் இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு கடவுள் அருள் மாதிரி இருக்கிற என்ன போய் எனக்கு துரோகம் பண்ணால் நல்லா இருப்பாங்களா அவங்க? அவங்களுக்கு வாழ்க்கை இருக்குமா? குடும்பம் தழைக்குமா? நல்லா இருப்பாங்களா? முதல்ல பணத்தை யாராவது இவ்வளோ பணத்தை அவங்களுக்கு கொட்டி கொடுத்தா கூட அந்த பணத்தினால அவங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்குமா? எதுவுமே கிடைக்காது. ஏன்னா கடவுளுக்கே துரோகம் பண்ண மாதிரி, எனக்கு செய்கிற துரோகம் கடவுளுக்கு செய்கிற துரோகம் மாதிரி. அதனால்
எனக்கு நான் தைரியமாக நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ஒவ்வொரு நாளும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கு அறிவு இருக்கணும். மனுஷனுக்கு தான் ஆறு அறிவு படைத்த மனிதன்னுவாங்க. சொல்கிறதுல புத்தியில் ஏற்றிக்கிட்டு புரிஞ்சிக்கிட்டு மனுஷன் தன்னை தானே மாற்றிக்கணும். செவிட காதில் சங்கு ஊதுனா மாதிரி ஊத வேண்டியதுன்ற மாதிரியும் இவங்க வந்து அதே மாதிரி செவிட மாதிரியே இருந்தால் அப்புறம் அவங்க மனுஷன் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. பெரிய பெரிய விஞ்ஞானிகள், பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் வாழ்க்கையில் சின்ன சின்ன தப்பு செஞ்சவங்க தான். ஆனால் அந்த சின்ன சின்ன தப்பை அவங்க உணர்ந்த உடனே தன்னை மாற்றிக்கிட்டாங்க. காந்திஜியும் சரி, நேருஜியும் சரி, எல்லாமே செஞ்சவங்க தான் அப்படி. ஆனால் அவங்க தன்னை மாற்றிக்கிட்டாங்க. எப்படி மாற்றிக்கிட்டாங்க? புத்தியை யூஸ் பண்ணாங்க. தப்பு பண்ணக்கூடாதுன்னு தன்னை தானே மாற்றிக்கிட்டாங்க. இவங்களுக்கு டெய்லி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒரு பொம்பளை இருக்கிற வீட்டாண்ட வெளியில் இது மாதிரியெல்லாம் வீட்டாண்ட நிற்கிறது கூட தப்பு. ராத்திரியில் போய் வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முற்படுறதுன்றது மன்னிக்க முடியாத குற்றம். ஒரு மனுஷங்களை சொத்து பிரச்சனை இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, சொத்து உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்றது இப்போ வந்து எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தெரியும், முதலமைச்சருக்கே தெரியும். முதலமைச்சருக்கு தெரிஞ்சதுனால தான் இப்படியெல்லாம் நடக்குது, இப்படியெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் ஒரு சட்டத்தை போட்டாங்க. யாரையாவது ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு 5 வருடம் சிறை தண்டனை வந்துட்டு ஒரு சட்டம் இயற்றினாங்க. அந்த சட்டம் திடீர்னு இப்போ போடுறதுக்கு என்ன காரணம்? இவங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த மாதிரி ஒரு கேங்கு, ஒரு இது இருக்குது, அரசியல் செல்வாக்கு படைத்தவங்களுடைய இது இருக்குது. அவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு மற்றவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நாளைக்கு அவங்க எங்கேயாவது பிடிப்பட்டால் இப்படின்னு பின்னாடி எல்லாம் வரும். அதுக்காக ஒரு சட்டத்தை இயற்றிடலாம். 5 வருடம் கடுங்காவல் தண்டனைன்னு போட்டால், சட்டம் இது மாதிரி நாங்கள் போட்டிருந்தோம், அதை மீறி தான் யாரோ இப்படி அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது சட்டத்தை போடுறது, அவ்வளோதான். சட்டத்தை போட்டால் முடிஞ்சு போச்சா? அது வேறு விதமாக யூஸ் பண்ணிக்கிறாங்கல்ல ஒவ்வொருத்தரும். அப்போது ஒரு பொம்பளை தனியாக இருந்தால் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே நுழைய முற்படுறதுன்றதுக்கு அதுக்கு என்ன தண்டனை? அவங்களா திருடனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அது இவங்களா திருந்தணும், மனுஷத்தன்மையோடு இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு நாளைக்கு அவங்களுக்குன்னு பசங்க இருக்காங்க, ஜென்ரேஷன் இருக்குது, அவங்களுக்குன்னு குடும்பம் வந்து வாழ்க்கை இருக்குது. இப்போ எனக்குன்னா வயசாகிடுச்சு, பரவாயில்ல. அவங்களாம் வயசு இன்னும் எவ்வளவோ இருக்கே, சாதிக்க வேண்டியது மனுஷன் வாழ்க்கையில் எவ்வளவோ இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த சின்ன வயசுலேயே இந்த மாதிரியெல்லாம் கெட்டு குட்டி சுவராகி பணத்துக்கு அடிமையாகி அடுத்தவன் கொடுக்குற பணத்துக்கு ஆசைப்பட்டு தவறு செய்ய முற்பட்டா அப்புறம் அவங்களுக்கு எங்கே இருந்த வாழ்க்கை? ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் திருந்தனா தான் அவங்க மனுஷன் அவங்க வாழ்க்கையே வாழற மாதிரி. ஏன்னா நானே தான் சொல்லிட்டேனே, இயற்கை அருள் எனக்குள்ளே இருக்கும்போது எனக்கு ஒரு தவறு செஞ்சால் அப்புறமா அவங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது. அவங்க சாவர வரையும் அவங்களுக்கு வந்து அந்த பாவம் பிடிச்சிக்கிட்டு ஆட்டும். சாபம், அது பாவத்தின் இது. அது அதை விட பாவம் அவங்களுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கு ஒரு தவறு, எனக்கு ஒரு இது செஞ்சால் அதை விட பெரிய பாவம் வேறு எதுவும் கிடையாது. அந்த அளவுக்கு அது பாவம் அவங்கள ஆட்டி படைக்கும், வாழ்க்கை ஃபுல்லாக ஆட்டி படைக்கும். ரொம்ப தப்பு, கொஞ்சம் நஞ்சம் தப்பு கிடையாது, அவ்வளோ தப்பு. ஏன்னா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் நான். வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டங்கள் யாருமே பட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் சொல்லுவான், எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், எத்தனையோ ஃபேஸ் பண்ணேன், இப்போவும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எப்படிப்பட்ட நிலையில் நான் எவ்வளோ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் நான் இருக்கிறேம்மா, நான் இருக்கேன், எங்கே இருக்கிறாங்க? வாய் பேச்சுக்கு தான், செயல் வடிவம் இல்லாமல் என்ன பேச்சு பேசினாலும் அது எந்த விதமாகவும் யூஸ் ஆகாது.
மனுஷனுக்கு செயல் தான் முக்கியம். சும்மா வாய் பேச்சில் சும்மா நான் இருக்கிறேன் இது இதுன்னு சொல்லிட்டு என்னமோ ஒரு இதுவாக சொல்கிறது அது பெருசு கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு உதவியான்றத மனப்பான்மை ரத்தத்திலே ஊறி இருக்கணும். சுயநலமாக இருக்கிறவங்க உதவி செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சுயநலம் இருக்கும். உதவி மனப்பான்மையாக இருக்கிறவங்க சுயநலம் இருக்காது அவங்களுக்கு. ஓடி வந்து உதவி செய்வாங்க. அடுத்தது நாளைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுதான் உதவி மனப்பான்மை. இந்த காலத்தில் ஒருத்தரை பார்க்க முடியுதா அது மாதிரி? பார்க்கலாம். வாழ்க்கை ஓடிக்கிட்டு தான் இருக்கு.